சாப்பிட்டியா? எனக்கு வேண்டாம். ஏய் வாடி. புருஷன் சாப்பிட்ட சாப்பாடை வேணான்றியா நீ? சாப்பிடு. இது மாதிரி தான் என் மனசு தினமும் அலை பாஞ்சது. அந்த நேரத்துல தான் நான் திவ்யா கூட பழக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அவளுக்கும் உள்ள பழக்கம் நெருக்கமாச்சு. அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கை முறையை மாத்த ஆரம்பிச்சேன். அவள் எப்படியும் அடைஞ்சே தீரணும். அவ முன்னாடி நான் வசதியானவனா வாழணும். எக்கனாமிக்கலா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் திருட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அவளும் என் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சா. காலேஜ்க்கா? நீங்களும் காலேஜ்க்கா? ஆமா. நான் ஓட்டலாமா? ஓகே. தேங்க்யூ. கமான் உட்காருங்க. ஹாய்டா. அப்ளை. ரகு. என்னடா மச்சி நீ அழகா இருக்க. வாடா. டேய், என்னடா நேத்து நீ காலேஜ்க்கு வரல? நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருந்தேன். அதான். பரவாயில்லையே. எவ்வளவு சம்பளம்? 2000.
குட் கீப் இட். உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேணாம். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. பணத்துக்காக படிப்பை மிஸ் பண்ணிடாத. நம்ம மேல இவ்வளோ அக்கறை பாசம் இவளுக்கு இருக்கு. அப்ப நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ? எப்படியோ நம்ம நினைச்சது நடந்தா சரி. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பென்டதால். பென்டதால். அந்த மலை பூரா பென்டதால் தான். பென்டதால் வா. நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல சுத்தமா இல்ல அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சிய பாருங்க, இந்த மூஞ்சிய பாருங்க. இது எங்க அப்பம் கொடுத்துட்டு போன மூஞ்சி. இது எங்க அப்பம் கொடுத்த மூஞ்சி. இது அசிங்கமா இருக்கு. இது எங்க அப்பம் கொடுத்த உடம்பு அசிங்கமா இருக்கு. அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். குணா ஸ்டைல்ல நானும் முட்டி மோதினேன். இது நான் தேவி கிட்ட சொன்னேன். ஆனா அவளோ உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ரகு? பாத்தியா? ஐயோ, நீ கூட என்ன பார்த்து சிரிக்கிற. உன்னை பார்த்தாலே எனக்கு நிஜமா சிரிப்பு தான் வருது தெரியுமா? நான் என்ன சொல்றது? ஐயோ ரகு, இங்க பாரு. ரகு, அழகுங்கிறது உடம்புலயும் முகத்திலயும் இல்ல, மனசுலதான் இருக்குன்னு பெருசுங்களே சொல்லிருக்கு. அதுக்காக ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ண? ஐயோ ஐயோ. சரி ரகு, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே, பாய். இப்போ அவ சொன்ன ஆறுதல் கண்டிப்பா என்ன லவ் பண்றான்னு நான் முடிவு பண்ணிட்டு, எந்த ட்ரெஸ்ல எனக்கு கடைசி ஆறுதலா இருந்தாலோ அதே ட்ரெஸ் அவ போட்டுட்டு வர்ற அன்னைக்கு என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார். இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார். நெஞ்சில் பருவத்தின் மாற்றம், மின்னல் அவனது தோற்றம். ஒரு முறை பேசு, உயிர் கொஞ்சம் நனையும். இதயத்தின் காதல் மலர்ந்து திறக்கும். அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார். இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார். பனி துளி போல் எந்த மனம் துள்ளும். உன்னோடு நீ இன்றி நடந்தேன், என்னோடு தாய்மொழி மறந்தேன். வானத்தை கைகளில் அடிப்பேன், கடல் என்னை துளியாக்கி தருவேன். அடி சகியே சகியே, இது சரியா சரியா? அடி சகியே சகியே, இது சரியா சரியா? அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்ற